வடமஞ்சு வரட்டை பற்றி பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டர் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ. நாங்கள் வந்து நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஒரு நல்ல படம் வரணும்னா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, பார்க்குற மக்கள் நீங்களும் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் தான் இதே மாதிரி படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க. அதனால் எல்லோரும் படத்தை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். எடுக்கிறதுக்கு அடுத்த படம் ரேஸ்னு ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம். மிக சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வரும். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? என் படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதில் என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக ஒரு கூட்டு குடும்பத்தோட கதையை சொல்கிற அந்த விஷயம், அதை வடமஞ்சு வரட்ட முத சினிமாவில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அது ரொம்ப பிடிச்சி. எடப்பாடியிலேருந்து அந்த காளையை பற்றி கொஞ்சம். பாண்டிமுனி, அது சோழன் அதோட ஒரிஜினல் பேர். இந்த படத்தில் இந்த மாடு அவ்வளோ முக்கியமாக மெயினாக அதுதான் பயன்படுத்தியிருக்கோம். பாண்டிமுனிங்கிற பேரில் அந்த மாடு வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக பண்ணியிருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க அந்த மாட்டோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியம். ஜல்லிக்கட்டு வடமாடு, இது ரெண்டுக்கு வித்தியாசம். ரொம்ப பேருக்கு வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து வடமாடு தான். இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுன்னு வச்சிங்களேன், மாட்டை வந்து ஒரு இதுலேருந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க, அந்த மாடு போடும், அதுக்குள்ளே அதை பிடிக்கணுங்கிற இது அப்படி கிடையாது. ஒரு ரவுண்டாக ஒரு விஷயத்தை பண்ணி அதில் நடுக்க கட்டி பெரிய கயிறு வடம், அதுதான் அந்த படத்தோட தலைப்பு. அதை நிப்பாட்டி அதுக்கு 20 நிமிஷம் 9 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அடக்குவாங்க. அந்த மாடு 20 நிமிஷத்தில் டயர்ட் ஆகாமல் அவங்கள விரட்டிடுச்சுன்னா மாடு வின்னிங். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள இந்த 9 பேர் அந்த மாட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்தால் மாட்டுக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் வடமஞ்சு வரட்டோட வரலாம். இது எந்த பகுதியில் சார் பரவலாக நம்ம போட்டி வந்து வைக்கிறாங்க சார்? தென் மாவட்டம், நீங்கள் சிவகங்கை, சிங்கமுனேரி மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக வடமஞ்சு வரட்டு ரொம்ப ஃபேமஸ். படத்தில் யாரை கையாளுறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு டைரக்டர்? யாரை கையாள, ஆனால் மாட்டை கையாளுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. இல்லை சார், மாட்டை கையாளுறது கஷ்டம் இல்லைன்னா அப்போ இப்படிலாம் கேட்கக்கூடாது. மாட்டை கையாளு நல்லா கையாண்டுட்டோம். அப்புறம் ஆமாம், கையாண்டுட்டோம், அவ்வளோதான். சார், ஒரே ஒரு விஷயம், இந்த தேட்டரோட அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி படம் பார்த்துருக்கேன். நம்ம ஊர் தானே மதுரை, நான் நிறைய படங்கள் இங்கே பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்தது அது கோபுர சினிமாவில் நம்ம படம் பார்க்குறது, அது படம் பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே, என்னோட எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு விஷயத்துல நம்ம ஹை போனோம்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். நடிகையா இண்டஸ்ட்ரியில வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க?